கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜென்ம சனி ஒரு புறம் இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்கின்றது. பணத்தை குறிக்கக்கூடிய இரு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஜூபிட்டர் அண்ட் வீனஸ், அதாவது குரு மற்றும் சுக்கிரன் தான். குருவும் சுக்கிரனும் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் என்னும் நிலையில், அதாவது கிரக பரிவர்த்தனையாகி வலுவாக இருக்கின்றார்கள். இதனால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் ஓரளவிற்கேனும் மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து புதிய வீடு, வண்டி ஆகிய அமைப்புகள் அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது எல்லாமே உங்களோட சுயஜாதக வலுவை சார்ந்தது, எந்த அளவிற்கு நல்ல பலன்கள் நடக்கும் என்பது. ஓகேங்களா? ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் இந்த நல்வாய்ப்புகளுக்கு நடுவே தாமதங்கள் இருக்கலாம். நல்வாய்ப்புகளை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை கூட இருக்கலாம். அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் போன்றவைகள் உங்களை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் கைகூடுவதற்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லுவேன். குழந்தை பிறப்பிற்கும் இது ஒரு நல்ல டைம். ஓகே, மே மாதம் வரை குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி நல்ல வலுவா இருக்காங்க. இதனால கும்பராசியினருக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் அப்படின்னே நான் கூறுவேன். மாதத்தின் நடுப்பகுதி வரை சூரியன் 12 இருப்பதால் உடல் சோர்வும் மனசோர்வும் இருக்கலாம். 15 தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு வந்து விடுவதால் ஏதோ ஒரு விதத்தில் புத்துணர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். அதே நேரம் சூரியனும் சனியும் இணைய போவதால் தந்தை, அரசு, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளும் ஈகோ கிளாஷ் போன்ற விஷயங்களும் எழலாம். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. 10 தேதிக்கு பிறகு புதன் சூரியனுடனும் சனியுடனும் மிக அருகில் இருந்து இணைய போவதால் பேசும் பேச்சு கண்டிப்பாக கவனம் தேவை. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனா இருங்க. ஓகே, நான் முன்பே கூறியது போல ஜென்மசனி காலங்களில் கும்பராசினருக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கும், அதே நேரம் பிரச்சனைகளும் இருக்கும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சனி மூல திரிகோண வலுவ அவர் இருக்கார். ஓகே, பிரச்சனைகளை புறந்தள்ளி நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் தேவை. ஓகே, இங்கதான் உங்களோட மன தைரியம், உங்களோட ஒரு உத்வேகம், எஃபர்ட், பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் எல்லாமே இருக்கு. ஓகே, பிரச்சனைகளை விட்டுட்டு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றதுக்கு ஒரு மெச்சூரிட்டியும் வேணும் இல்லைங்களா? அது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. குருவும் சுக்கிரனும் இந்த மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மே மாசம் வரைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டிற்கு வந்து விடுகின்றார். ஓகே, அப்போ ஜென்மசனியும் விலகி விடுகின்றார். ஸோ அதனால நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும், வர தொடங்கும். இதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருக்கலாம். எந்த அளவிற்கு என்பது, அது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பா இல்லை ஒரு சின்ன நல்ல வாய்ப்பா அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. எப்படி இருந்தாலும் ஜென்மசனி கும்பத்துக்கு பிரச்சனைகளுக்கு நடுவே நல்வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஓகே, இன்னொரு ஸ்பெஷலா ஒரு பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ண விரும்புறது, கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதை விட முக்கியமாக உங்களுடைய தாயாரின் உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள். ஓகே, எஸ்பெஷலி உங்களோட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் டைஜஸ்டிவ் ஹெல்த், ஏன்னா சந்திரன் உணவை குறிக்கக்கூடிய கிரகம். ஓகே, சனியும் சந்திரனும் இணையதான் நம்ம ஜென்ம சனின்னு சொல்றோம் இல்லையா? அதனால டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகள் எழலாம். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க இதை உணர்ந்து இருப்பீர்கள். சந்திரன் மனதை குறிப்பதால் அதனால்தான் ஸ்ட்ரெஸ், டென்ஷன்றோம். முடிந்த அளவிற்கு மெடிடேஷன், யோகா, மூச்சு பயிற்சி, வாக்கிங், உங்களால எந்த அளவுக்கு இந்த செயல்களை செய்ய முடியுமோ, இந்த எஃபர்ட்ஸ் எடுக்க முடியுமோ எடுங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லதாக முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதம் நன்றாகத்தான் இருக்கின்றது. பிரச்சனைகளை புறந்தள்ளி கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.